மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வணிகவியல் தேர்வு எவ்வாறு எழுதலாம்ங்கிறத பார்க்கலாமா? இது ஒரு பொதுத் தேர்வு வினாத்தாள் தான். உங்களுக்கு 10 மணிக்கு வினாத்தாள் வழங்கப்படும். 10 நிமிடத்தில் வினாத்தாளில் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கால அளவு 3 மணி நேரம், மொத்த மதிப்பெண் 90. அதை நீங்கள் ப்ளூ இங்க் ஆர் பிளாக் இங்க் மட்டும் தான் பயன்படுத்தி எழுதணும். பென்சில் படங்கள் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு கொஸ்டின், அதை தரவா படிங்க. அதை எழுதும்போது அந்த விடைகளை எழுதும்போது அந்த குறியீட்டுடன் எழுதணும். அதாவது அப்ரோப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் தி கிவன் 4 அல்டர்னேட்டிவ்ஸ். அதில் எந்த ரைட் தி ஆப்ஷன் கோட் அண்ட் தி கரஸ்பாண்டிங் ஆன்சர் ரெண்டும் எழுதினா தான் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் மொத்தம் 20 ஒன்வேர்டு கேட்கப்படும். 20க்கும் நீங்கள் பதில் எழுதணும். பதில் எழுதும்போது அந்த ஆப்ஷன் ஆவண்ணா ஈனா ஈஎன் ஏபிசிடி இதில் எந்த ஆப்ஷனோ அதையும் எழுதணும். கரெக்டான ஆன்சரும் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. 20 ஒன்வேர்டு ஆப்ஷனோடு எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 அதில் 2 மார்க்ஸு, அதில் 7 கொஸ்டின்ஸ் எழுதணும். அதில் 30th கொஸ்டின் கம்பல்சரி. இப்போ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தாலே தெரியும், மிகவும் எளிமையாக தான் இருக்கும். நம்ம படித்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், 30வது வினா பகரால் தான் கேட்கப்பட்டிருக்கு. இது நம்ம படிச்சிருப்போம். 28வது சாப்டரில் லாஸ்ட் கொஸ்டினாக இருக்குது பகரால். ரைட், எழுதிடலாம். அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதுவும் 7 எழுதணும். 7 × 3 21. அதில் 40th கொஸ்டின் கம்பல்சரி. அப்போ அது போக 6th கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. 6 out of 9 அதுலேருந்து எழுதணும். அதுவும் பாருங்கள், ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் எது எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே அது 7 கொஸ்டின் எழுதணும். அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ், அப்போ 35 மார்க்ஸ். அப்போ அதில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் எது நல்லா தெரியும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொஸ்டின் பேப்பரை தரவாக படித்து வச்சுக்கிட்டோம். 10:15 மணிக்கு ஒரு லாங் பெல் அடிக்குது. அதில் நம்ம ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எழுதும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது எப்படி எழுதுறங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எழுதணும். பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 1 to 20 நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கொஸ்டினை வாசிக்க ஆன்சரை எழுதிட்டே வாங்க. கரெக்டாக பார்த்து சரியான ஆன்சர் எழுதுங்க. 20 out of 20 எடுத்துடலாம். அண்ட் தென் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாசிக்கிறதுல 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எது ஈஸியாக இருக்குன்னு முதலே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ 5 மார்க்ஸ் ஈஸியாக இருந்தது அப்படின்னா 7 கொஸ்டினையுமே ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிஞ்சோன்னு எழுதிருங்க. இல்லை சார், எனக்கு 2 மார்க்ஸ் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸு பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அதிகாரம் என்பதையும் பொருள் என்ன, அதுக்கடுத்தது ஒவ்வொன்றையும் பாருங்கள். இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டு அகவலம், அது ஏதேனும் 2. அடுத்தது இந்த மாதிரி மார்க்கெட்டர் சந்தையிடுகையாளர், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி ஒரு குறிப்பு வரைக. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ரொம்ப எது நல்லா தெரியுமோ ப்ராக்சி. இதில் 30th கொஸ்டின் கம்பல்சரி. அப்போ 6 + 1, அப்போ 7 × 2 14 மார்க்ஸ் எடுத்தாச்சு. ரைட், நெக்ஸ்ட்டு பார்ட் 3 மார்க்ஸ். அதில் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டு இது போட்டெல்லாம் எழுதாதீங்க. 1 2 3 அப்படின்னு போடுங்க. அப்போ தான் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கிறது தெரியும். அதே மாதிரி 2 மார்க்ஸ்லேயும் 1 2 அது மார்ஜினுக்கு இன்சைடு, மார்ஜினுக்கு அவுட் சைடில் கொஸ்டின் நம்பர், இன்சைடில் பாயிண்ட் நம்பர் 1 2 3. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதினாலும் பரவாயில்ல, 1 2 3 4 அப்படின்னு எழுதுங்க. அது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக டென்ஷன் இல்லாமல் எப்போவும் பரீட்சை ஹாலில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களை எழுதிட்டு போயிட்டே இருங்க. 3 மார்க்ஸ் மொத்தம் 7. அதில் 40th கொஸ்டின் கம்பல்சரி. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் வந்தது அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி
இந்த ஒரு சார்ட் மாதிரி பென்சிலோட போட்டு காட்டலாம். எப்படி வேணால் நீங்கள் எழுதலாம். ஆனால் எழுதுவது ரொம்ப ப்ரீஃபாக இருந்தால் போதும். ரொம்ப எலாபரேட்டாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை, விரிவாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை, சுருக்கமாக எழுதினாலே போதும். தேவையான பாயிண்ட்ஸ் இருந்தாலே ஃபுல் மதிப்பெண் வழங்கப்படும். தேவையான பாயிண்ட் இருந்தாலே ஃபுல் மதிப்பெண் வழங்கப்படும். அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்தாச்சு. நம்ம வந்து பாருங்கள், 5 மார்க்ஸ் கொஸ்டினில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே பாயிண்ட்ஸ் எழுதிருங்க, ஹெட்டிங்ஸு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நவீன மேலாண்மை கோட்பாடு, மாடர்ன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, அந்த 6 பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை கீழே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு பார்க்குறேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு மாற்றத்துடைய பணி என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 3 பாயிண்ட்ஸ் உள்ள அதுக்கு என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக எழுதினா போதும். அதாவது சுருக்கமாக விவரித்தாலே உங்களுக்கு ஃபுல் மதிப்பெண் வழங்கப்படும், 5 மதிப்பெண். அதுக்கடுத்து பாருங்கள், இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பினுடைய அகவளங்கள் என்ன அப்படிங்கிறது. அதாவது பதவி உயர்வு, ப்ரமோஷன், டிமோஷன், டிபார்ட்மெண்ட் மாற்றுறது என்ன, டிபெண்ட்டு, அப்புறம் டிரான்ஸ்ஃபரு, பதவி இறக்கம், பதவி உயர்வு, இதெல்லாம் எழுதலாம். இதை வந்து நீட்டாக எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு எப்போவுமே வந்து 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே எழுதுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது, முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி வேறுபாடு வினாக்கள், டிஃபரன்ஷியேட் எழுதுறதா இருந்தாலும் சரி, எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கான அடிப்படை அதை எழுதணும், அந்த ஃபண்டமெண்டல் என்னென்னு எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை எழுதணும். அதுதான் முக்கியம். எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த பேசிஸ், அது அடிப்படை, அதை எழுதணும். அதை எழுதிட்டு தான் எழுதணும். கரெக்டாக எழுதுங்க. கொஸ்டின் எப்படி கேட்டதான் சரி, நீங்கள் படிச்சிருக்கிறத கரெக்டாக எழுதுங்க. சில பேர் மாற்றி எழுதிடுவாங்க பரீட்சையில், அது நமக்கு முழு மதிப்பெண்ணும் போயிடும். பாருங்கள், பங்குகளுக்கும் கரண்ட் பத்திரத்துக்குள்ள வேறுபாடுன்னு கேட்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ்னு எழுதியிருக்காங்க. ரைட். அப்போ டிபெஞ்சர்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, அதை நம்ம கரெக்டாக எழுதணும். கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம கொஸ்டினில் இருக்கக்கூடிய பங்குகள் கரண்ட் பத்திரங்கள் அதுபடி எழுதணும். இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி பங்குகளுக்கும் கரண்ட் பத்திரத்துக்கும், ஆனால் எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர் பங்குகள். நம்ம டிபெஞ்சருக்குள்ள ஆன்சர் டிபெஞ்சரில் இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த தலைப்பை எழுதிவிட்டு டிபெஞ்சருக்கு கீழே ஷேர்ஸ் எழுதுவாங்க, ஷேர்ஸுக்கு கீழே டிபெஞ்சர்ஸ் எழுதுவாங்க. அப்படி எழுதிட்டா டோட்டலாக நமக்கு 5 மார்க்ஸும் நம்ம வந்து லூஸ் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி எழுதிடாதீங்க, கவனமாக எழுதணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸு, அது என்னென்னு பார்த்துங்க. ரைட்டு. அடுத்தது இந்த மாதிரி அனைத்து வினாக்களும் எழுதப்படுது. எழுதி முடித்தோன்னே அனைத்து வினாக்களுக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். அனைத்து வினாக்களும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும். 5 மார்க்ஸ் கொஸ்டினாக இருந்தால் ஆப்ஷன் போட்டிருக்கணும், ஏ ஆர் பி, அந்த ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட்டு. 3 ஹவர்ஸ்க்குள்ளே எழுதி முடிச்சிடலாம். 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியும். இதை மாணவர்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அக்கௌண்ட்ஸுக்கும் ஃபுல்லாக வீடியோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். மாணவர்கள் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.